Hi viewers, welcome to our TNPC Skill Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் நம்ம சேனல்ல அப்படினா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுல வந்துட்டு நம்ம இப்ப இலக்கணம் தலைப்புல இருந்து நம்ம பார்க்க போறோம். previous year questions வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படினா மயங்கொலி எழுத்துக்கள். சோ இந்த தலைப்பு தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து மயங்கொலி எழுத்துக்கள்னா என்ன அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணாதவங்க நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இன்னமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் வந்து கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய் அப்படின்ட்டு அரி அரி ரகர வேறுபாடுல இங்க இருக்குது இல்லைங்களா? ஆப்ஷன் ஏ, இந்த அரினா வந்து திருமால், இந்த அரினா ஏதாவது அறிந்து கொள், தெரிந்து கொள், புரிந்து கொள் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான அரி தான் இது. ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து திருமால் சிவன் இருக்குது. ஸோ இது வந்து தவறானது. அடுத்து ஆப்ஷன் பி, சிவன் திருமால். நமக்கு இங்கே அறிந்து கொள் தெரிந்து கொள் தான் வரணும். ஸோ அதனால இதுவுமே இங்கே தவறு. அடுத்து ஆப்ஷன் சியில் இங்கே அறிந்து வருது, பட் இங்கே அரினா நமக்கு திருமால் தான் வரணும், இங்கே தவறாக இருக்குது. ஸோ இதுவுமே இங்கே தவறு. ஆப்ஷன் டியில் திருமால் தெரிந்து கொள். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான விடை. இதுதான். அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கூறு அப்படின்னு சொல்றாங்க. பறவையிடம் இருப்பது டேஷ் அப்படின்னு கேக்குறாங்க. பறவையிடம் இருப்பது என்ன? இறகு. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா இலகு, அடுத்து பி வந்துட்டு இறகு, ஆப்ஷன் சி இறகு, ஆப்ஷன் டி இலகு. ஸோ நமக்கு தேவையானது இறகு. அப்போ பி ஆப்ஷனும் இறகு இருக்குது, சி ஆப்ஷனும் இறகு இருக்குது. நமக்கு இந்த ரா தான் தேவை. ஸோ அதனால் இந்த பறவையிடம் இருப்பதுங்கிறது இந்த இறகு தான் வந்துட்டு கரெக்டானது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு இருக்குங்க இல்லையா? கூரை, இது கூரை. இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த கூரை அப்படின்னா கூரை வீடு அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த கூரை. இந்த கூரை வந்துட்டு என்னது புடவைலாம் சொல்லுவாங்க இல்லைங்க இல்லையா? கூரைப்பட்டு, கூரை புடவை அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த கூரை தான் இது. இப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா கூரிய முனை வீட்டின் கூரை. ஸோ இதுவுமே கிடையாது. கூட்டு பண்ணை வீட்டின் கூரை, இதுவுமே கிடையாது. வீட்டின் கூரை புடவை, இதுதான் நம்ம பார்த்த இதுக்கு கரெக்டா இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான விடை. அடுத்து ஏரி ஏரி ஒலி வேறுபாடு அறிந்து சரியாக அமைந்துள்ள விடையை தெரிவு செய். அதாவது இந்த ஏரினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குளம், இந்த குளம் ஏரி ஆறு அந்த மாதிரி சொல்லுவாங்களா. ஸோ அதுக்கான இந்த ரா வந்துட்டு அந்த ஏரிக்கு தான் வரும். இதே இந்த ஏரி அப்படின்னா மேலே ஏறி போனான், அந்த மேலே ஏறி கீழே இறை அந்த மாதிரி சொல்றதுலதான் வந்துட்டு இந்த ஏரி வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் ஆப்ஷனையும். ஆப்ஷன் ஏல மரத்தில் ஏறினான். ஸோ இங்க பாருங்களேன், மரத்தில் ஏறினான்ங்கிறது இந்த இடத்துல வந்து இந்த ரீ வரக்கூடாது. ஸோ இதுவே இங்க வந்து தவறு. அடுத்து செகண்ட் ஆப்ஷன்ல மரத்தில் ஏறினான், இது கரெக்டா இருக்குது. அடுத்து ஏரியில் குளித்தான், அதே மாதிரி இதுவுமே கரெக்டா இருக்குது. ஸோ கரெக்டான ஆப்ஷனு. ஸோ நெக்ஸ்ட் எதுக்கும் நம்ம அடுத்த 2 ஆப்ஷனையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஏரியில் மீன் பிடித்தான், இந்த இடத்துல வந்து ரீ வந்து தவறா இருக்குது. ஸோ அதனால இங்க பார்த்ததுமே நம்ம இங்க வந்து தப்பு. ஸோ ஏனியில் ஏறினால், இங்கேயுமே ஏறினாலுங்கிறதுக்கு இது வரணும், ஆனா இங்க வந்துட்டு இந்த ரீ இருக்கிறதுனால ஸோ இதுவுமே தவறு. ஸோ கரெக்டான விடை என்னன்னா ஆப்ஷன் பி, மரத்தில் ஏறினான் ஏரியில் குளித்தான். அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய். அதாவது இங்க என்னன்னா இங்க வந்து நமக்கு வந்துட்டு லா லா ரேல லா லா ர அந்த வேறுபாடுல கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பம் முட்டை ஆணை. ஸோ குல் சூழ் குல் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதுல நமக்கு வந்து லகர அந்த இதுதான் இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க.
சுற்றி இரு. இப்ப முதல்ல குள்னா என்ன அப்படின்னா நமக்கு இங்க வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சுற்றி இரு, கருப்பம், சபதம். ஆப்ஷன் சி. இப்போ வந்து குள்னா வந்து கருப்பம்ங்கிறது கரெக்ட். சூழ்னா ஏன்னா அது ஆராய்ச்சி, சூழ்நிலை, அது ஆராய்ச்சி அப்படிங்கிறது. இந்த குள்னா சபதம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இங்க கரெக்டான விடை. அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு இருக்குது. பழந்தமிழர்கள் டேஷ் வழியாக போர் செய்யும் டேஷ் போன்று கூர்ந்த மதியுடையவர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பழந்தமிழர்கள் டேஷ் வழியாக அப்படின்னா அறம், அதாவது அறம் வழியாக. இதுக்கு என்ன அறம் வரும்? இந்த அறம் அறநெறி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அறநெறி வழியாக போர் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அறம் ஃபர்ஸ்ட் வரணும். அடுத்து போர் செய்யும் போன்ற அறம், கூர்ந்து இந்த அறம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுல கரெக்டான விடை. அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக. உண்டாக்குதல். உண்டாக்குதல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ விலை, பி வந்து அதே விலை தான், ஆனா ல வந்து இதுல மாறும் நமக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் சில பாத்தீங்கன்னா விழை, ஆப்ஷன் டில விடை. ஸோ உண்டாக்குதல் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரே பொருள் தான். அதே மாதிரி இதுல அதுக்கான ஒரே பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விளைச்சல். விளைச்சல்ங்கிறதுனாலும் நம்ம உண்டாக்குறது தான். ஸோ இந்த விலை, இந்த லை தான் வந்துட்டு நமக்கு அதுக்கு வரணும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான விடை. ஸோ இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின்ஸ் தான். ப்ரீவியஸ் இயர் மீன்ஸ் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 5 years கிட்ட நான் எல்லா கொஷின்ஸுமே எடுத்து நான் போட்டிருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஷின்ஸுமே வந்துட்டு இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க கிட்டத்தட்ட டிஸ்கஸ் இதெல்லாமே கொஞ்சம் நீங்க தெளிவா பார்த்தாலே ஓரளவுக்கு நீங்க வந்துட்டு இதுலேருந்து தான் மேக்சிமம் இதுக்கு மேல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. இந்த இதில் நீங்க நல்லா படிச்சாலே போதும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து இதுவுமே பாருங்க. ஆணி, ஆணி இங்க 2 சுழி 3 சுழி நகரத்துல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ எழுத்தாணி மாதம் அப்படின்னு இருக்குது. ஆப்ஷன் பி இரும்பாணி வருடம். இங்க ஆணிங்கிறது இது வந்து ஒரு மாதம் தான், வருடம் கிடையாது. ஸோ அதனால இது கிடையாது. அடுத்து இந்த எழுத்தாணி, இங்க ஆணி பாத்தீங்கன்னா இது காலம் சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இதுவுமே தவறு. அடுத்து இரும்பாணி நாள். ஆணிங்கிறது நாள் கிடையாது, அது ஒரு மாதம், ஆணி மாதம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான விடை. அடுத்து ஒலி மற்றும் வேறுபாடு இதுல பாத்தீங்கன்னா பறவை, பறவை இங்க ரகரத்துல கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? சோ இந்த பறவைனா என்ன, இந்த பறவைனா என்னங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பரப்புதல், பறக்கும் பாவை. முதல்ல இந்த பறவைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கடல் வந்து பறவையா பறந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா? சோ அந்த பறவை தான் இது. சோ இங்க இருக்கிற வரைக்கும் பரப்புதல், பறக்கும் பறவை. அடுத்து பாருங்க பூசுதல், கிளி. ஆனா இங்க பூசுதல்ங்கிறது தவறு. சோ அதனால இது கிடையாது. இங்க நட்பு, வலிமைன்னு இருக்கு. சோ இதுவுமே இங்க கிடையாது. சோ இங்க கரெக்டான விடை என்னதுன்னா ஆப்ஷன் டி கடல் பரப்பன. பரப்பன பறக்கிறது, பறக்கும் பறவை தான் வந்து பரப்பன அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியும் வந்து கேட்பாங்க. இப்ப இங்க பாருங்க, இதே ஒலி மற்றும் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. கான், கான் இங்க வந்து நகரத்துல இருக்குது இல்லைங்களா? 2 சுழி 3 சுழி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஆப்ஷன் ஏல வந்து காடு, வனம். கான்னா காடு அப்படிங்கிறது சரி. ஆனா இங்க 3 சுழில காணுங்கிறது வனம்ங்கிறது இங்க தவறு. அடுத்த ஆப்ஷனை பார்க்கலாம். பாடல், உணவு. இது ரெண்டுமே சம்பந்தம் இல்லாம இருக்கு. சோ ரெண்டுமே இது கிடையாது. ஆப்ஷன் சில கான், கான்னா காடு, இந்த கான்னா பார், காண்பவர் அப்படி சொல்லுவோம்ல. சோ பாக்குறது தான் இந்த கான். சோ இதுதான் வந்து இங்க கரெக்டான விடை. ஆப்ஷன் சி தான் வந்து ரைட். அடுத்து இங்க ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சிரம் என்பதன் பொருள் என்ன?
சிரம் என்பதன் பொருள். இங்க வந்து பாருங்களேன், சிரம்னா தலைன்னு நமக்கு தெரியும். ஆனா இங்க 2 தலை இருக்குது, உங்களுக்கு ஈஸியாவே தெரியும். சிரம்னா நம்ம உடல் உறுப்புல இருக்கிற தலையை தான் வந்து சிரம்னு சொல்லுவாங்க. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இதுல கரெக்டான விடை. அடுத்து, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. இப்ப புல், இந்த 2 புல், அதாவது லகரத்துல கொடுத்திருக்கிறாங்க. இந்த புல் அப்படின்னா இது வந்து நமக்கு அந்த கீழே மண்ணுல எல்லாம் வந்துட்டு முளைச்சிருக்கும் இல்லைங்களா, அது வந்து ஓரறிவு தாவரம்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்பலாம் வளராது, ஓரளவுக்கு தான் அது வளரும். சோ இது வந்து அதுதான் புல்லு. இந்த புல் அப்படின்னா இங்க வந்துட்டு இந்த புல்லுனா இது வந்து ஒரு மாதிரி பறவைய சொல்றது. சோ அதுக்கேத்த மாதிரி இங்க என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து புல் தரை. இந்த புல்ல வந்துட்டு ஓரறிவு தாவரம்னு சொல்றாங்க. சோ இது வந்து தவறு. இங்க ஆப்ஷன் பில ஓரறிவு தாவரம் பறவை. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். இருந்தாலும் நம்ம அடுத்தும் பார்த்துட்டு வந்துடலாம். பறவை புன் சொல்றாங்க, இதுவுமே இங்க தவறு. அசை பறவை, சோ இதுவுமே இங்க தவறு. கரெக்டான விடை என்னன்னா ஓரறிவு தாவரம். இந்த புல்லுனா ஓரறிவு தாவரம், இந்த புல் அப்படின்னா பறவை. அடுத்து, விரை விரை. இப்ப ரகரத்துல கொடுத்திருக்காங்க இல்லைங்களா, இந்த விரை அப்படின்னா இப்போ ஆப்ஷன் ஏ விதை வினை, ஆப்ஷன் பி விதை மரத்தல், ஆப்ஷன் சி மரத்தல், இந்த மரத்தல், ஆப்ஷன் டி வித்து மரத்தல். இப்ப பாத்தீங்கன்னா இதுல இப்ப இந்த விரை அப்படின்னா விதை தான் வந்துட்டு இங்க கரெக்ட். ஏன்னா இப்ப வந்துட்டு விதைய வந்துட்டு விதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அதுதான் இங்க. சோ விதை தான், விரை வந்து விதை. விரை, இந்த விரை அப்படின்னா மரத்தல். ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இங்க சரியான விடை. அடுத்து இங்க விலை விழை, இங்க வந்து லேழால கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல மதிப்பு உண்டாக்குதல். இந்த விலைனா முதல்ல என்னன்னு பாருங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்க விலைனா உண்டாக்குதல்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சோ அதுக்கேத்த மாதிரி இங்க ஆப்ஷன் என்ன சீல இருக்குது. சோ அதே மாதிரி விழைனா விரும்பு, விழைனா விரும்பு. சோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான விடை. அடுத்து, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணைய தேர்வு. வாழை வாழை அப்படி கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாழை அப்படின்னா வாழை மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அந்த வாழை. இந்த வாழை அப்படின்னா வாழை மரம். இதுக்கு பொருந்தபடி ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான விடை. வாழைனா வாழை மீன், வாழைனா வாழை மரம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தோட்டத்தில் மேய்து டேஷ் பசு அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. நீங்களே பாருங்களேன், இங்க வெள்ளை வெள்ளை பசுதாங்கிறது ஆன்சரு. பட் இங்க எல்லாமே வந்துட்டு மாத்தி 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 ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதோ பாருங்களேன், இப்ப இங்க இந்த கொடுத்துட்டு லை வந்துட்டு வேற கொடுத்திருக்கிறாங்க. ஆப்ஷன் சில வந்து 2 இல்லு லையுமே வந்துட்டு வேற வெள்ளை கொடுத்திருக்கிறாங்க. இங்கேயுமே அதே மாதிரி சம்பந்தமே இல்லாம கொடுத்திருக்கிறாங்க. சோ இது எதுவுமே கிடையாது. நமக்கு ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இங்க கரெக்டான விடை. அடுத்து, ஒலி மற்றும் இது வந்து பாத்தீங்கன்னா கிண்ணம் கிண்ணம் நகரத்துல கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நகர வேறுபாடு. சோ இந்த கிண்ணம் 3 சுழி கிண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்திரம். இந்த ஒரு கிண்ணம் எடுத்துட்டு கிண்ணம் சொல்லுவோம் இல்லையா, பாத்திரத்தை தான் வந்து கிண்ணம்னு சொல்லுவோம். 2 சுழி இன்னு கொண்ட கிண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது துன்பம். சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். கிண்ணம்னா குவளை கிடையாது, இதையும் பார்த்துக்கோங்க. கிண்ணம்னா சிறு பாத்திரத்தை தான் வந்துட்டு நம்ம கிண்ணம்னு சொல்லுவோம். பெரிய பெரிய பாத்திரம் இல்ல குவளை அந்த மாதிரி இல்லதெல்லாம் வந்துட்டு நம்ம கிண்ணம்னு சொல்ல மாட்டோம். சோ இந்த மாதிரி குவளைன்னு சொல்லி கூட கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சோ இதெல்லாமே கிடையாது. அடுத்து, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா பனி பனி நகரத்துல கொடுத்துக்கிறாங்க. இந்த பனி அப்படின்னா நமக்கே தெரியும், இந்த பனி பெய்யுதுன்னு சொல்லுவோம்ல, குளிர்காலம் பனி மழை மாதிரி பெய்யுங்கள, சோ ஸ்னோ மாதிரி இருக்கிறது. சோ அது வந்துட்டு பனி அப்படின்னா குளிர்ச்சி.
ஸோ இங்கே 2 ஆப்ஷன் குளிர்ச்சின்னு இருக்குது நம்மளை பார்த்து. ஸோ இந்த 2 ஆப்ஷனை மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த பணி அப்படின்னா இது வந்துட்டு வேலை, நம்ம வேலைக்கு போகிறோம் இல்லையா, நீ என்ன பணியில் இருக்கிற அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே பணி. ஸோ இங்கே நமக்கு பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. கண்ணனை டேஷ் அடித்து சென்றது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க பாத்துங்களா, இப்போ ஆப்ஷன் ஏல வெள்ளம் இந்த இருக்குது. ஸோ இது வராது. ஆப்ஷன் சியுமே கிடையாது. ஆப்ஷன் பில வெள்ளம், ஆப்ஷன் சில பள்ளம். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்க வச்சு படிச்சு பாருங்க. இப்ப பள்ளம்னே வச்சு படிச்சு பார்க்கலாம். கண்ணனை பள்ளம் அடித்து சென்றது அப்படின்னா அது பொருள் வராது. பள்ளம் எப்படி அடித்து செல்லும்? கண்ணனை வெள்ளம் அடித்து சென்றது அப்படின்னா அது அங்க கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இங்க கரெக்டான விடை. அடுத்து வலி வலி வழி. இங்க லகர லகர ரகரல இருக்குது. ஒலி வேறுபாடு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ முதல்ல இந்த வலினா என்னன்னு இந்த 4 இதையும் பார்க்கணும். அதே மாதிரி வந்து இந்த வழினா என்னன்னு இந்த இது எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த வழினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4த்தையும் நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த வழினா என்னன்னு பார்க்கலாம். வலி அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஒரு வலிக்குது அப்படி சொல்வோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அந்த வலினால நம்ம கஷ்டப்படுவோம்ல. ஸோ அதனால துன்பம். ஸோ அதுதான் இங்க 2 துன்பம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்ப நம்ம அதை பார்க்கலாம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இது ரெண்டுத்தையும் இப்ப பார்க்கலாம் நம்ம. இந்த வலி அப்படின்னா இங்க நெறி கொடுத்துருக்குறாங்க, இங்க காற்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ வலினா இந்த வலினா நமக்கு காற்று தான் வந்துட்டு உண்மையான பொருள். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டா இருக்குது. அடுத்து இந்த வழினா நெறிமுறை, வாழ்க்கை நெறிமுறை அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ நெறி, அந்த வழி தான் வந்துட்டு இங்க நெறி. ஸோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு இங்க கரெக்டான விடை. ஆப்ஷன் ஏ. அடுத்து அலை அலை அலை. இந்த அலை அப்படின்னா கடல் அலை. இந்த அலை அப்படின்னா புற்று புற்று சொல்வோம் இல்லையா அது. இந்த அலை அப்படின்னா அவங்கள அழைப்புதல் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ கூப்பிடுதல், அதுதான் வந்துட்டு இந்த அழைனா. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இங்க கரெக்டான விடை. அடுத்து இப்ப பாருங்க குளவி குழவி. குளவினா என்ன நம்ம பார்த்திருப்போம். குளவினா வண்டு, அது ஒரு மாதிரி பறந்து வரும் இல்லையா. ஸோ அதுதான் குளவி, கூடு கட்டுது அப்படி சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு வண்டு. ஆப்ஷன் சில இருக்குது. இப்போ இங்க குழந்தை, கோழை, வண்டு, கிளவி. ஸோ இதுக்கு நமக்கு இங்க வண்டு தான் வருது. இதே இந்த குழவி அப்படின்னா தான் நமக்கு குழந்தை. அடுத்து இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனல்ல வந்துட்டு இந்த இலக்கணம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து 1 by 1 டாப்பிக்காக வந்துட்டு நான் இப்போ போட போகிறேன். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு ஒரு 5 days தான் இருக்குது நமக்கு. 5 days கூட இல்லை, சொல்ல போனால் ஒரு 4 days தான் நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து மறக்காமல் செக் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.